நம்மளோட கண்ணுக்கு மனிதனை சுற்றி இருக்கிற உயிரினங்கள், இந்த உயிரினங்கள் மனிதனை தாங்கி இருக்கிற நிலப்பரப்பு, இந்த நிலப்பரப்பாலான பூமி சுற்றுற சூரியனை தாங்கி நிற்கிற பால்வெளி அண்டம், இந்த அண்டத்தை உள்ளடக்கிய லோக்கல் கிளஸ்டர், இப்படி எக்கச்சக்கமான பொருள்கள் இந்த யூனிவர்ஸில் இருக்குது. இதையெல்லாம் நம்ம நார்மல் மேட்டர்னு சொல்லுவோம். இந்த நார்மல் மேட்டர் நம்ம கண்ணுக்கு தெரியப்பட்ட விஷயங்கள். இந்த கண்ணுக்கு தெரியப்பட்ட விஷயங்கள் இந்த வெற்றிடத்தில் வெறும் 5% தான் இருக்குதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? திஸ் இஸ் விண்வெளி நோக்கி அண்டத்தில் நிரம்பி வளையும் டார்க் மேட்டர். நம்மளோட யூனிவர்ஸில் நம்ம பார்க்குற நார்மல் மேட்டர் வெறும் 5% தான். மீதி இருக்கிற 95% டார்க் எனர்ஜியாகவும் டார்க் மேட்டராகவும் நிரம்பி வழியுது. நம்ம பார்க்குற உணரக்கூடிய பொருள்களை நார்மல் மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிக் பேங் நடந்த அப்புறம் இந்த நார்மல் மேட்டரெல்லாம் ரொம்ப வேகமாக தூக்கி எறியப்பட்டுச்சு. அதிலிருந்து தான் நம்ம பார்க்குற நம்ம யூனிவர்ஸ் உருவாகியிருக்கு. அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த யூனிவர்ஸ் விரிவடைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஒரு புள்ளியிலேருந்து உருவாக்கப்பட்ட எல்லா பொருள்களும் ஒரு இடத்தை விட்டு நகர்ந்துக்கிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். பட் இந்த விலகி போகிற எல்லா கோள்களையும் இழுத்து பிடிக்கிற வேலையை இந்த கிராவிட்டி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்தால் ஒரு கட்டத்தில் நிற்கணும். ஆனால் இப்போ வரைக்கும் இந்த யூனிவர்ஸ் ரொம்ப வேகமாக விரிவடைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. இந்த யூனிவர்ஸ் எப்படி விரிவடையுதுன்னு ஆராய்ச்சி செய்யும்போது தான் இந்த யூனிவர்ஸ் விரிவடைவதற்கு டார்க் மேட்டர் ஒரு காரணமாக இருக்கலாம்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சாங்க. புரிகிற மாதிரி சொன்னால், ஒரு பந்தை வேகமாக மேலே தூக்கி எறியும் போது அது கிராவிட்டியால் கீழே வராமல் பூமியோட வளிமண்டலத்தை தாண்டி போய்கிட்டு இருக்க எவ்வளவு வேகம் தேவையோ அந்த அளவு வேகத்தை இந்த யூனிவர்ஸிற்கு இந்த டார்க் மேட்டரும் இந்த டார்க் எனர்ஜியும் தரலான்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இந்த அண்டத்தில் 5% நார்மல் மேட்டர், 25% டார்க் மேட்டர், மீதி இருக்கிற 70% டார்க் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. ஒளியை வெளிப்படுத்தாத, ஒளியை படாத 2 விஷயம் டார்க் மேட்டர், அப்புறம் டார்க் எனர்ஜி. இந்த 2 விஷயமும் நம்மளோட கண்ணுக்கு தெரியாத பொருளாக இருக்குது. கண்ணுக்கு தெரியாத பொருளை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இதுக்கு நம்மளோட சூரிய குடும்பத்தை ஒரு உதாரணமாக எடுத்துப்போம். சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கிற கிரகம் புதன் கிரகம் சூரியனை ரொம்ப வேகமாக சுற்றுது. அதே சூரியனை விட்டு தள்ளி போக போக சூரியனை சுற்றுற வேகமும் ரொம்ப கம்மியாகிக்கிட்டே போயிடும். இதற்கான காரணம் சூரியனோட ஈர்ப்பு விசை தூரமாக இருக்கிற கிரகத்தில் கம்மியான எஃபெக்ட் தான் தருது. நம்மளோட சூரிய குடும்பத்தில் நடக்கிற மாதிரி நம்மளோட பால்வெளி அண்டத்தில் கருந்துளைக்கு பக்கத்தில் இருக்கிற நட்சத்திரம் எந்த அளவுக்கு வேகமாக சுற்றுதோ அதே அளவுக்கு அண்டத்தின் ஓரத்தில் இருக்கிற பொருளும் அதே வேகத்தில் தான் சுற்றுது. இந்த 2த்துக்கும் ஒரே அளவு ஈர்ப்பு விசையை கொடுக்கறது நம்ம கண்ணுக்கு தெரியாத டார்க் மேட்டராக இருக்கலாம்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சாங்க. இந்த கண்ணுக்கு தெரியாத பொருளை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப வழிகள் இருந்துச்சு. அதில் ரொம்பவும் எஃபெக்டிவாக இருந்தது கிராவிட்டி லென்சிங் அப்படிங்கிற முறை. அதாவது விண்வெளியில் இருக்கிற பொருள் விண்வெளியில் இருக்கிற கற்பனை போர்வையில் அதோட நிறைக்கு ஏற்ற மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துது. ஐன்ஸ்டீன் ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி தியரியில் இதை ரொம்பவும் அழகாக சொல்லியிருப்பார். ஒரு பொருளோட நிறை அதிகமாக ஸ்பேஸ் டைம் பெண்டிங்கும் அதிகமாகும். இது ஒளியையும் அதிகமாக பாதிக்கும். ஒரு கேலக்ஸி பின்னாடி இருக்கிற இன்னொரு கேலக்சியிலிருந்து வர்ற ஒளியை முன்னாடி இருக்கிற கேலக்சியோட கிராவிட்டி லென்ஸின் காரணமாக இந்த லைட் பெண்ட் ஆகி நம்மக்கிட்ட வரும். இந்த லைட் பெண்டிங் கேலக்சியோட கிராவிட்டியால் தான் நடந்திருக்கும். ஆனால் எந்த ஒரு கேலக்சியும் இல்லாமல் லைட் பெண்ட் ஆகி நம்மக்கிட்ட வந்திருக்கு. ஸோ இதை வச்சு தான் ஏதோ ஒரு பொருள் அங்கே இருக்குன்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சாங்க. இதைத்தான் நாளடைவில் டார்க் மேட்டர்னு சொன்னாங்க. இந்த டார்க் மேட்டருக்கு நிறை இருக்குது. அதை எப்படி நீ சொல்கிறேன்னு கேட்கலாம். எப்படின்னா, ஒளியோட ஃபோட்டான் மாதிரி நிறை இல்லாமல் இருந்திருந்தா கண்டிப்பாக அந்த லைட் பெண்டிங் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ இதன் மூலியமாக டார்க் மேட்டருக்கும் நிறை இருக்குன்னு தெரிய வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் டார்க் மேட்டரை சுற்றியுள்ள பொருளையும் இது பாதிக்கும்னு தெரிய வந்திருக்கு. இந்த விண்வெளியில் இருக்கிற வெற்றிடத்தில் இந்த டார்க் மேட்டர் நிரம்பி இருக்குது. விண்வெளி வெற்றிடத்தில் இந்த டார்க் மேட்டர் உருவாவதும் அழிகிறதுமா இருக்குது. நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய 5%ல் 1% கூட இல்லாத நம்ம பூமியை நம்மளால் பாதுகாப்பாக வைக்க முடியலையே. திஸ் விண்வெளி நோக்கி அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம்.